களி நண்டுகள். கடல் ஒரு பெரிய அமுத சுரபி அப்படின்னு சொல்லலாம். மனித இனத்துக்கு பல நன்மைகளை தரக்கூடியது கடல். உலகத்தினுடைய முதல் உயிரினமே கடலிலிருந்து தோன்றியது அப்படின்னு தான் நம்முடைய அறிவியல் நமக்கு சொல்லுது. உலகத்துல உள்ள சுற்றுச்சூழல் எல்லாவற்றையுமே சமப்படுத்தக்கூடிய ஆற்றல் கடலுக்கு உண்டு. மழை பெய்து இன்றைக்கு நீர் வளத்தை பூமியில குறையாமல் பாதுகாக்கிற பணியை செய்வது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் தான். கடல் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். நமக்கு உணவையும் தருகிறது, பல உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கான இடத்தையும் தருகிறது இல்லையா? அந்த கடல் நீர்ல இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு நண்டு தான் களி நண்டு. அதாவது வயல்வெளிகள்ல உள்ள நண்டை வயல் நண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. களிமண் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்டைத்தான் களி நண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த களி நண்டுகளை இன்னைக்கு கடற்கரை நீரை ஊற்றி நம்ம செயற்கையான முறையில இன்னைக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த களி நண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, ஜப்பான், சிங்கப்பூர் போன்ற பல நாடுகள்ல மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் இருக்குங்க. அதனுடைய சத்து காரணமாகவும் அதனுடைய சுவையின் காரணமாகவும் இந்த நாடுகளுக்கு அதிகமாக இந்தியாவிலேருந்து களிநண்டுகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு இருக்கிறது. இந்தியாவில் குறிப்பாக எந்தெந்த மாநிலங்கள்ல எல்லாம் இந்த களிநண்டுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, குஜராத், ஒரிசா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அப்புறம் ஆந்திரா. இந்த மாநிலங்கள்ல எல்லாம் களிநண்டுகள் அளவுக்கு அதிகமாகவே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் குறிப்பா எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில புலிக்காட்டுன்னு சொல்லக்கூடிய பழவேற்காடு, அடையாறு, அதன் பிறகு அலையாத்தி காடுகள் இருக்கக்கூடிய பகுதிகள், அதிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னா அதிராமப்பட்டினம், பட்டுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, அப்புறம் புன்னைக்காயல், இந்த இடங்கள்ல எல்லாம் இந்த களிநண்டுகள் அதிகமாகவே இருக்குதுங்க. இந்த களிநண்டுகளுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா அலையாத்தி நண்டுகள் அப்படின்னு அதற்கு பேர். ஏன்னா அலையாத்தி காடுகள் இருக்கிற பகுதிகளில் இந்த நண்டுகள் இருக்கிறதுனால அலையாத்தி நண்டுகள் அப்படின்னு பேரு. இது பச்சை நிறத்துல இருக்கிறதுனால இதுக்கு பச்சை நண்டுகள் அப்படின்னும் இதற்கு பேர் உண்டுங்க. இந்த நண்டுகளை ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பண்ணை மாதிரி ஏற்படுத்தி அதுல கடல் நீரை ஊற்றி அதனுடைய கரைகள்ல அந்த குளத்தினுடைய கரைகள்ல பார்த்தீங்கன்னா சவுக்கு மரங்களை நடுறாங்க. சவுக்கு மரங்கள் நட்ட பிறகு ஒரு குறிப்பிட்ட அடி உயரத்துக்கு இரும்பு வேலியை அவங்க போடுறாங்க. வலை பின்னல் மாதிரி ஒரு வேலியை போட்டு அந்த நண்டு வெளியில வராமல் இருக்க ஏற்பாடுகளை செய்து இதை வளர்க்குறாங்க. அப்படி கடல் நீர்ல செயற்கை முறையிலையும் வளர்க்கக்கூடிய ஒரு நண்டு தான் இந்த களி நண்டுகள். இந்த களி நண்டுகள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சுவை இதுல இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் இந்த நண்டுகளை வளர்ப்பது மிகவும் எளிது அப்படிங்கிறதுனாலையும் இன்னைக்கு இந்தியாவில் உயர்தரமான களி நண்டுகள் ஏற்றுமதி செய்யப்படுது. 2000 மெட்ரிக் டன், அதாவது 2000 வரைக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதனுடைய சந்தை மதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நண்டு உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னா அதுல 44,000 சொல்றாங்க. அதுல 2000க்கு மேற்பட்டது எங்கேருந்து ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு நண்டு மிகச்சிறந்த ஒரு உணவாகவும் இன்றைக்கு இருக்கிறதுனால அதனுடைய ஏற்றுமதி இன்னைக்கு அதிகமாக இருக்கு. அதிலும் இந்த நண்டுகள் பார்த்தீங்கன்னா நீர்ல மட்டும் இல்லாம நிலத்திலையுமே அதிகப்படியான நேரங்கள் உயிர் வாழக்கூடிய தன்மையும் இந்த நண்டுகிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. பொதுவாகவே நண்டு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக்காக தான் நடக்கும், குறுக்கு நெடுக்குமா தான் நடக்கும். நேராக அதுக்கு நடந்து போக தெரியாது. அவனுடைய கால்களுடைய அமைப்பே அப்படித்தான் இருக்கும். அதனாலதான் நம்ம ஜோதிடத்துல கூட பார்த்தீங்கன்னா கடக ராசிக்கு என்ன சிம்பிள் போட்டிருப்பாங்கன்னா இந்த நண்டை தான் சிம்பிளா போட்டிருப்பாங்க. ஜிக்ஸாக்கா தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த குறுக்கு வழிகள் எல்லாம் தெரியும். அவங்க எப்படியாவது அதை சாதிச்சிருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள குறிப்பிடுறதுக்காக இந்த நண்டு வச்சிருப்பாங்க. நண்டு நீர்ல இருக்கும். அதுவும் கடகம் நீர் ராசி அப்படிங்கிறதுனாலையும் அது ஒத்து போறதை நீங்க பார்க்கலாம். அந்த அளவுக்கு நண்டுகள் நம்முடைய பாரம்பரியத்தோட, பண்பாட்டோட, வரலாற்றோட பின்னி பிணைந்த ஒன்று தான் இந்த களி நண்டுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.